Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. ஸோ இந்த சேனலில் வந்து நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இந்த பியூட்டிஃபுல்லான பாட்டட் கேக்டஸ் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ 3 இயர்ஸ் அந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பேசிக்ஸ் வீடியோஸ் நிறைய ப்ராஜெக்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலோட நேம் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல். ஸோ இனிமேல் வந்து நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ பேசிக்ஸ் வீடியோ வேணுன்னா நான் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இந்த நியூ சேனல்லையுமே அப்கமிங் வீடியோஸில் பேசிக்ஸ் வீடியோஸுமே நான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, இந்த சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா க்ராச்செட்டிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த கேக்டஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ளவருக்கு, இந்த யான் வந்து பாட், அப்புறமா இந்த யான் வந்து நம்ம கேக்டஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட்டுக்காக. நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கலாம். இது வந்து 100% அக்ரலிக் யான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸு. ஸோ க்ராச்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹூக் சைஸஸ் இருக்கும். இந்த ஹூக் செட் வந்து அமேசானில் இப்போல்லாம் கிடைக்கிது. நான் முடிஞ்சால் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஷாப் வந்து லோக்கல் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி சைஸஸ் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து சைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2.25, 2.7, 3, 4 மில்லிமீட்டர் அப் டு 6 mm வரைக்கும் இருக்கும் இந்த ஹூக் செட். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் நீடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹூக் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13. ஓகே, 13 or 14 யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் வந்து 2.75. ஓகே, 2.75. நான் இது வந்து 3 mm வச்சு தான் யூஸ் பண்ணேன். இதோட கொஞ்சம் சின்னதாக எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து ஹூக் சைஸ் வந்து 2.75 யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம், 3.5 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பிக்கராக கிடைக்கும். சின்ன ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இதுன்னா யூஸ் பண்ணணுன்னா யான் நீடில். ஓகே, யான் நீடில், நெக்ஸ்ட் சிசர்ஸ். ஓகே, ஸோ வாங்க இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்காக, உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேஸ்ட்டான யான் எல்லாம் கிளாத் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஃபைபர் ஃபில் காட்டன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ஃபில் இருக்கும், அமேசானில் இருக்குது. நான் வந்து அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இந்த கேக்டஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஃபஸ்ட் வந்து எல்லோ கலரில் இந்த ஃப்ளவர் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் ரிங் நீங்கள் ஹூக் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி யானை இப்படி எடுத்துக்கோங்க. ஹூக்கை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி யானை எடுத்துகிட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸை விட்டுட்டிங்கன்னா ஒரு ரிங் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ மேஜிக் ரிங். நெக்ஸ்ட் செயின் 2. ஓகே, செயின் 2, 1 and 2. ஓகே, செயின் 2. இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே, யான் ஓவர், ஹூக்கை இன்செர்ட் பண்ணி 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, செயின் 2, 1, 2. இதே சேம் சர்க்கிள்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ரிங்குள்ளே இப்படி யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பெட்டல். ஓகே, இப்போ அகெயின் வந்து நம்ம இதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எதை 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோன்னா செயின் 1,
நான் கீழே இங்கிலீஷ் சப்டைட்டிலில் பேட்டர்ன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செயின் 1, அப்புறம் yarn ஓவர் பண்ணுங்கள். ரிங்குள்ளே 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, செயின் 2, 1 2, அகெயின் ரிங்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச். இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 2 பெட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போ 3 பெட்டல்ஸ் மட்டும் பண்ணணும். செயின் 1, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, ஸ்லிப் ஸ்டிச். தேர்ட் பெட்டல் முடிச்சாச்சு. செயின் 1, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, ரிங்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச். ஃபோர்த் டைம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக 5th டைம் செயின் 1, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, 5 பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிங் போட்டோம்ல, இந்த டெய்லை வந்து நம்ம பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ரிங் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சோண்டு yarn விட்டு இப்படி கட் பண்ணி ஓகே, நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட், ஓகே, பாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் ஃப்ளவருக்கு பண்ண மாதிரியே மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, மேஜிக் சர்க்கிள், செயின் 1. செயின் 1 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா, செயின் 1. இந்த மேஜிக் ரிங்குள்ள 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் தெரியும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே. சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, இப்போ சர்க்கிள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த யானை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டோட சர்க்கிள். ஓகே, இப்போ சர்க்கிள் க்ளோஸ் பண்ண பிறகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1ஓட எண்டில் வந்து 8 செயின்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 2 செயின் 1. இந்த செயின் 1 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இங்கே வந்து 8 செயின்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு செயின். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்டிச். ஓகே,
ஸ்லிப் ஸ்டிச் பண்ண சேம் இதுதான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அந்த சேம் இதுக்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கொடுத்த ஹூக்கை விடாதீங்க. சேம் ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே 1 2 ஓகே 3 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 2 ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 16 செயின்ஸ் இருக்கும். ஓகே நான் 8 டைம்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு செயின் வந்து தெரியும். ஓகே இந்த ஒரு செயின், பட் அந்த செயின் தான் வந்து நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இந்த செயின் மாதிரி தெரிகிறதுல நீங்கள் பண்ணிடாதீங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த செயினை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா சிங்கிள் குரோஷே, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 2ஓட எண்டில் நமக்கு 16 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 அகெயின் செயின் 1. ஓகே இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த செயின், இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே இதில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இது 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இந்த செட். 1 டைம் சிங்கிள் குரோஷே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இதை வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் 1 2 இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரோஷே 2 டைம் சிங்கிள் குரோஷே. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த செயின் 1. இதில் வேணால் நம்ம ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் யான் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணலனாலுமே நமக்கு கிளியராக தெரியும். பட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து 3 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இந்த ஸ்டிச் தான் நம்ம பண்ண ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஸ்லிப் ஸ்டிச். ஸோ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸில் 8th டைமாக நான் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே, லாஸ்ட்டில் 2 டைம் சிங்கிள் குரோஷேவாக முடியணும். ஓகே நமக்கு வந்து இந்த இப்போ வந்து நம்மளோட ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 3ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பாட்டோட இந்த பேஸ்மெண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஓகே செயின் 1 ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஆனால் பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேக் லூப் வந்து பார்த்திங்கன்னா க்ராச்செட்டிங்கில் வந்து இது ஃப்ரண்ட் லூப், இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஓகே இது பேக் லூப். ஓகே ஃபஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச் வந்து இங்கே தெரியும். இதில் வந்து அந்த வீலில் வந்து சென்டரை அப்படி இன்சர்ட் பண்ணி ஹூக்கை பேக் லூப்பில் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு செயின்ஸில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷேனால டோட்டலாக இந்த ரவுண்டில் 24 சிங்கிள் குரோஷே வரணும். 1 பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பேக் லூப்பில் மட்டும் 3 4 5 6. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
நான் வந்து உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ஓகே, 23 லாஸ்ட்டாக 24 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இந்த ஒன் செயின் வந்து ஃபேக் செயின். இது வந்து நம்ம செயின் 1 போட்டது. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்பெல்லாம் இல்லை, நார்மலாகவே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 5, 6, 7. ஓகே, ரவுண்ட் 5, 6, 7 3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே தான் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் கிடையாது, 2 லூப்லேயுமே. ஓகேவா, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஃபுல் ஸ்டிச்சிலையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம ரவுண்ட் 5 பண்ணுறோம். இந்த ஃபுல் ஸ்டிச்சையுமே எடுத்துக்கோங்க, எப்பவும் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி. ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ரொம்ப ஈஸி தான் இந்த ரவுண்ட். 3 ரவுண்ட்ஸுக்கு நம்ம ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஸோ எவ்ரி 3 ரவுண்ட்ஸோட எண்டில் வந்து உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒவ்வொரு ரவுண்ட் எண்ட்லேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரவுண்ட் 5, 6, 7 முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து 7th ரவுண்ட் எண்டில் காமிக்கிறேன். 21 ரவுண்ட் 7ல் 21 பண்ணியிருக்கேன். 22, 23, 24. ஓகே, ரவுண்ட் 7 வந்தாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 5, 6, 7. ரவுண்ட் 7ஓட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கிறபடி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டுன்னு மீனிங். ஓகே, நமக்கு இப்போ பாட்டோட நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். அதுதான் ரவுண்டு 8. ஓகே, ரவுண்ட் 8 செயின் 1 ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஸோ இதே நம்ம 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறது. ஓகே, சேம் ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இப்போ 11 டைம்ஸ் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே 1 டைம் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு செயின். செகண்ட் இதில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, நான் தேர்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக நமக்கு 3 செயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 12th டைம் பண்ணுறேன். ஒன்று வந்து ஃபேக் ஸ்டிச். 12th டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, இப்போ வந்து நம்ம யான் நீடில் வச்சு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஹூக் வச்சு வேண்டாம். யான் வந்து கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ரவுண்ட் 8ஓட எண்டில். ஓகே, இப்போ யான் நீடில் வச்சு ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு ஹூக்கில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் அதிலே பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதே தெரியாது, வந்து க்ளீன் ஃபினிஷிங், நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு நம்மளோட சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அந்த ஸ்டிச்சுக்குள்ளே அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டிச், அதில் வந்து பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, பேக் லூப்பில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதுவே ஒரு ஸ்டிச் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். பேக் சைடில் இந்த இருக்கிறது வந்து
இங்கே இருக்கட்டும் இந்த நூல். நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக்டஸ் பண்ணலாம், பிளான் பண்ணுவோம். ஓகே, பிளான்ட் பண்ணுறதுக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஓகே, மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள், செயின் 1 12 டைம்ஸ் சர்க்கிள்குள்ளே சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 டைம்ஸ் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். நல்லா அதை புல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதுக்குள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நம்ம பேக் சைடில் இருக்க டெய்லை வந்து தச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணும்போது இந்த நூல் வந்து நமக்கு வரும்னு சொல்லி தான் நான் இப்படி தைச்சிட்றேன். இப்படி தைச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா புல் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஹோல் வந்து ஹைட் ஆயிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் 2 போயிடலாம். ரவுண்ட் 2 நம்ம வந்து இப்போது 12 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 செயின்ஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 2 சிங்கிள் குரோஷே பண்ணால் எப்படி செயின் 1 போட்டோமோ இங்கே வந்து செயின் 2 சேம் ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே சேம் ஸ்டிச்சிலேயே, இந்த பக்கத்து ஸ்டிச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த ஸ்டிச் இப்படி ஹைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்சிலே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 again 2, okay, 2 times double crochet. Next each stitches la 2 times double crochet. Okay, 1 2. So 12 stitches lime nama 2 times double crochet panna namakku round 2 oda end la 24 stitches kadaikum. Chain 2 வந்து stitch count பண்ணிராதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, நம்ம லாஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இதில் 1 டைம் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் தெரியும், இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த எண்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இருக்க செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, இந்த ரவுண்டில் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 24 டபுள் குரோஷே இருக்கும். இந்த ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட் ரவுண்ட், இது வந்து செகண்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, இந்த செயின் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செயின் 2, இதில் பண்ணிடக்கூடாது. இந்த செயின் 1 2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயோட டாப்பில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் 3ல் நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோன்னா டபுள் குரோஷே போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் குரோஷேயில் போஸ்ட் வந்து எதுனா இந்த இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸு, இதுதான் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்னா ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லைனுக்கு பின்னாடி விடுறது தான் ஃப்ரண்ட் போஸ்ட். ஃப்ரண்ட் சைடில் இந்த போஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, இந்த ஃப்ரண்ட் இப்படி தான்
ஹூக்கை வந்து விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இவ்வளோ டைம் வந்து நம்ம இந்த மாதிரி செயினுக்கு அடியில் விட்டு ஒர்க் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 24 டபுள் குரோஷேக்குமே நம்ம இப்படி தான் விட போகிறோம். இந்த மாதிரி ஈஸி தான். ஜஸ்ட் ஹூக்கை இப்படி பின்னாடி விட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2, ரவுண்ட் 3, செயின் 2. ஓகே, இந்த இதை விட்டுருங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயின் 2. ஓகே, இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். 2 நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து. ஸோ செயின் 2 போட்டுட்டு ஒவ்வொரு டபுள் குரோஷேயோட ஃப்ரண்ட் போஸ்ட்லேயுமே 1 டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட் டபுள் குரோஷேக்குள்ளே ஓகே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம டபுள் குரோஷே பண்ணுற மாதிரி தான், அந்த விடுற ஸ்பேஸ் மட்டும் டிஃபர். ஓகே, அகெயின் நெக்ஸ்ட் டபுள் குரோஷே இப்படி 2 yarn over 3. இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 வரணும். ஓகே, 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எண்டில் 20 வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். 21, 22, 23, 24. ஓகே, லாஸ்ட் இது 24. ஓகே, ரவுண்ட் 3 வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நீங்கள் அப்படி வரலன்னா முன்னாடி ரவுண்டில் 24 செயின்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து செயின் 2. ஓகே, இது வந்து அந்த ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 2. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே அகெயின் வந்து இந்த ரவுண்டை தான் நம்ம எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த இது கேக்டஸில் வந்து பிளான்ட்டில் வந்து நான் ரவுண்ட் 4, 5, 6 பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, ரவுண்ட் 3யவே 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். இது ரவுண்ட் 1, 2 இங்கே பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இது ரவுண்ட் 3, இது 4, 5, 6 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் 6 வரைக்கும் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த ஷேப் வேணும்னா ரவுண்ட் 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் இதுக்கும் கொஞ்சம் பெரிய கேக்டஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் இதே ரவுண்டை வந்து ரவுண்ட் 7 வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஓகே, ரவுண்ட் 4 எப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்பவும் போல் செயின் 2 போட்டுக்கோங்க. அப்படியே ரவுண்ட் 3 ரிப்பீட் பண்ண மாதிரி தான். ஓகேவா, செயின் 2 போட்டுக்கோங்க. இந்த முன்னாடி போட்ட செயின் 2ல் ஒர்க் பண்ணிடாதீங்க. நம்ம நல்லாவே தெரியும், நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா டபுள் குரோஷே ஸ்டிச், அதில் ஒவ்வொரு டைம் டபுள் குரோஷே பண்ணணும். உங்களுக்கு எவ்ரி ரவுண்டோட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் வரணும். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு டபுள் குரோஷே ஃப்ரண்ட் போஸ்ட்லேயுமே 1 டைம் டபுள் குரோஷே. உங்களுக்கு இந்த ஷார்ட்டாக வேணும்னா இப்போ நான் பண்ணுறது ரவுண்ட் 4, நீங்கள் ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 6 மட்டும் பண்ணிவிட்டு நிப்பாட்டிக்கோங்க. லாங்காக வேணால் ரவுண்ட் 9 வரைக்கும் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் வந்து ரவுண்ட் 9 வரைக்கும் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சம் சின்ன கேக்டஸாக வரும். ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 9 கூட வேண்டாம், ரவுண்ட் 10, 11 அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதே ரிப்பீட் பண்ணணும். ஜஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட்டில் மட்டும் 1 டைம் டபுள் குரோஷே 24 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு
நான் ரவுண்ட் 9 முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்ரி எண்டில் வந்து செயின் 2ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரவுண்ட் 10 வரைக்குமே பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நான் 9 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரவுண்ட் 10 வரைக்குமே நான் கண்டினியூவாக பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 11 கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ ரவுண்ட்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா லாங்கு த்ரெட் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து சுற்றி நம்ம இதில் தைக்க போகிறோம். நல்லா லாங் த்ரெட் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஹூக் எடுத்துருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து லாஸ்ட்டாக பண்ணது ரவுண்ட் 8 பாட்டில். ஓகேவா? ரவுண்ட் 8ல் வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்கும் பாட்டில். அதுக்கு முன்னாடி ரவுண்ட் வரைக்கும் 24 ஸ்டிச் தான் இருக்கும் ரவுண்ட் 7ல். ஓகேவா? நம்ம ரவுண்ட் 7ல் தான் நம்ம இந்த 24 ஸ்டிச்சையும் அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். எந்த பிளேஸ்னால் இப்போ ரவுண்ட் 8 வந்து இது இந்த மாதிரி, இதுதான் ரவுண்ட் 7. நமக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும் இந்த லூப். ஓகே, கரெக்டாக நம்ம ரவுண்ட் 8 பண்ண இந்த சிங்கிள் குரோஷே தெரியுது பார்த்தீங்களா? அது கீழேயே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு லூப் தெரியும். இந்த ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயுமே நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம இதை தைக்க போகிறோம். நீங்கள் எந்த லூப்புக்குள்ளனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த லூப்புமே 24 இருக்கும் கரெக்டாக. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே இழுங்க. ஓகே, இழுத்துட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் பார்த்தீங்களா நம்மளோட செயின். இந்த செயினில் ஃப்ரண்ட் லூப், இதுதான் ஃப்ரண்ட் லூப். நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது ஃப்ரண்ட் லூப். ஓகே, இதெல்லாம் பின்னாடி இருக்கிறது பேக் லூப். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க நெக்ஸ்ட் இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே சேர்த்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் லூப், அதுக்கப்புறம் இந்த லூப். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். கொஞ்சோண்டு மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டஃபிங் பார்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம தைச்சிட்டே வந்தோன்னா இப்படியே அட்டாச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கேப்பில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஓகேவா? ஸ்டஃப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சோண்டு கேப்பில் நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃபைபர் ஃபில்லை வச்சு பார்த்தீங்களா? இவ்வளோண்டு கேப் இருக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டிச்சையும் நம்ம சேர்த்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எனி க்ளூ கன் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஃபெவிஸ்டிக் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட். பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒட்டிடலாம். ஓகே,
இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான கேக்டஸ் பிளான்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கிச்சனில் அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து இது வந்து ஒரு அழகான டெக்கராக வச்சுக்கலாம். ஷோகேஸில் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்பேஸில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி க்யூட்டாக செஞ்சு வச்சோன்னா ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு விண்டோவோட இதில் ஸ்லாபில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான யூனிக்கான வீடியோஸ் பார்க்கலாம். இது வந்து உங்கள் ஹோம் டெக்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து கிஃப்ட் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மேலே கீச்செயின் ஹோல்டர் மாட்டினீங்கன்னா கீச்செயின் பர்பஸ் கூட நம்ம கீச்செயின் ஹோல்டராகவும் கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, thank you for watching my video. Bye bye.